2/3 லெஸ் தேன் 1 ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க இந்த ட்ரையாங்கிளை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்படின்னா நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிட்டேன் ஓகேங்களா? ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டேன், PQR அப்படின்ற ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இருந்து இந்த க்யூவில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுருங்க கீழே ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்யூவில் வந்து ஒரு லைன் இந்த மாதிரி கீழே இழுத்து விட்டுருக்கேன். ஸோ இழுத்து விட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடியது என்ன கேட்டிருக்காங்க, 2/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 2, 3 இது 2ல் அதிகம் 3 தான். ஸோ அப்போ பர்டிகுலராக ஒரு ஆர்க்குக்கு ஒரு மெஷர்மெண்ட், ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டை எடுத்து இந்த க்யூவில் டாட் வச்சுக்கோங்க ஓகேங்களா? வச்சு ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன் வச்சு நான் இந்த இடத்துல ஆர்க்கு 3 ஆர்க்கு போடுறேன். வெட்டுற இடத்துல வந்து அளவு மாற்றாமல் அகைன் செகண்ட் ஆர்க்கு, அதே வெட்டுற இடத்துலேருந்து அளவு மாற்றாமல் தேர்ட் ஆர்க். ஸோ மொத்தம் 3 ஆர்க்கு போட்டேன் ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வெட்டக்கூடிய இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்டில் இருந்து இந்த எண்டு பாயிண்ட் வரைக்கும் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரிலாம் பண்ணாதீங்க, கரெக்டாக பண்ணுங்க. ஸோ இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக தொடுற மாதிரி ஒரு லைன் போட்டேன் ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஆர் அப்படின்றது நமக்கு தெரியும். இங்கே வந்து க்யூனா இது Q1, இது Q2, இது Q3 ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் PQR. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இருந்து இப்போ ஏற்கனவே நம்ம வச்சுருக்க டைமென்ஷன் அதே அளவு தான் இருக்குது. நான் அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு ஓகேங்களா, ஒரு சின்ன அளவை எடுத்துகிட்டு இங்கே இருந்து இங்கே ஓகேங்களா, ரெண்டையும் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு போடுறேன் ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே ரெண்டையும் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு போடுறேன். அதே மாதிரி இங்கே இருந்து அதே டைமென்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஆர்க் ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படி இங்கேருந்து கட் பண்ணுற மாதிரி போட்டேன், அதே மாதிரி அதே டைமென்ஷனில் இங்கேருந்து இங்கே மாதிரி போட்டேன். போட்டதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் இருந்து இது எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கோங்க ஓகேங்களா? ஸோ இது நமக்கு தேவையான கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வச்சு அளந்துக்கோங்க. அளந்துக்கிட்டு அதே டைமென்ஷனை வச்சு இங்கே ஒரு சின்ன ஆர்க், இதை கட் பண்ணுங்க ஓகேங்களா? ஸோ இப்போ கட் பண்ணுற பாயிண்ட்டு இங்கே இருக்கா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வழியாக இதுக்கு ஒரு லைன் போடுங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வழியாக ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுருங்க ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பேரலல் லைனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் டச் பண்ணுது இல்லையா, இந்த பாயிண்ட் டச் பண்ணுது, இது 2 பாயிண்ட்டே கன்சிடர் பண்ணுங்க. இந்த பாயிண்டில் இருந்து கீழே இங்கே நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஆர்க்கு இங்கே இருந்து ஓகேங்களா சின்னதாக ஒரு ஆர்க், அதே மாதிரி அதே டைமென்ஷன் வச்சு இங்கேருந்து சின்னதாக ஒரு ஆர்க் ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றத மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக தொடுற மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதே டிஸ்டன்ஸில் இங்கே இருந்து கரெக்டாக வச்சு இங்கே ஒரு ஆர்க் ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்க் போட்டாச்சா, அதாவது இங்கேருந்து என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே தான் இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு. ஸோ இங்கே இருந்து இந்த பாயிண்ட் வழியாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த பாயிண்ட் ப்ளஸ் இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா வந்துடுச்சா? ஸோ இது எனக்கு கீழே இருக்கிறத கன்சிடர் பண்ண தேவையில்லை, கீழே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு மேலே இருக்கிறத மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் PQR அப்படின்றத கன்சிடர் பண்ணிட்டோம். அப்போ இது வந்து ஆர் டேஷ், இது வந்து P டேஷ். ஸோ அப்போ ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா PQR அப்படின்றதும் ட்ரையாங்கிள் QR டேஷ் P டேஷ் ஆர் P டேஷ் Q டேஷ் R டேஷ் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். P டேஷ் R டேஷ் Q. ஸோ P டேஷ் R டேஷ் Q, PQR 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 3 மடங்கு இருந்துச்சுன்னா இது 2 மடங்கு ஓகேங்களா? ஸோ அதைத்தான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து 3 டைம்ஸ்னால் இது 2 டைம்ஸ் ஓகேங்களா? அதாவது இது ரெண்டுக்கு இடையில உள்ள ரேஷியோ PQR டிவைடட் பை P டேஷ் R டேஷ் Q அப்படின்னா இது 3 மடங்கு இருந்தால் இது வந்து 2 மடங்கு. ஸோ இதுதான் வந்து 3/2 ரேஷியோவில் ஒரு ட்ரையாங்கிள் ஜென்ரேட் பண்ணியாச்சு ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 10th சம் ஓகேங்களா? ஸோ வீடியோ பாருங்கள், ஈஸியாக பிடிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வருஷம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1 இருக்கக்கூடிய 11th சம் தான் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் a triangle similar to a given triangle LMN with its sides equal to 4/5 of the corresponding sides of the triangle LMN. அதாவது LMN ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுங்க, அதை விட கம்மியாக ஒரு 4/5 ரேஷியோவில் இன்னொரு ட்ரையாங்கிள் அதுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். LMN அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த எம்மில் இருந்து நான் கீழே அப்படியே ஒரு லைனை இழுத்து விட்றேன். ஓகேங்களா? ஸோ அது எந்த டைரெக்ஷனில் வேணாலும் இழுத்து விடலாம். ஸோ நான் அந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு லைனை இழுத்து விட்டுட்டேன். கீழே அப்படி ஃபுல்லாக போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம், தப்பு கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ இழுத்து வரோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதை பிரிக்கும்போது டிவிஷன் வந்து அளவு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படியே நான் எம்முக்கு கீழேருந்து அப்படியே ஒரு லைன் ஃபுல்லாக இழுத்து விட்டாச்சா? ஸோ இழுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஏதாவது ஒரு டைமென்ஷன் அளவு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அளவு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன டைமென்ஷன் ரேஷியோ சொல்லியிருக்காங்க, 4/5. ஓகேங்களா? அப்போ 5ன்றது அதிகம். அப்போ நான் 5 தடவை இதை கட் பண்ணுறேன் அதே டைமென்ஷன் வச்சு. ஃபஸ்ட்டுக்கு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஓகேங்களா? ஸோ இப்போ கட் பண்ண அந்த 5வது செக்மெண்ட் இருக்கு இல்லையா, இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்டில் இருந்து இதோட எட்ஜுக்கு ஒரு லைனை கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் வைக்கலாம். இது எம்ன்றப்ப M1, M2, M3, M4, M5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படி பாருங்கள். ஸோ இங்கேருந்து இதில் பாதி, ஓகேங்களா, சின்னதாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பாதி எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஆர்க் போடுறேன். அதே மாதிரி இந்த செக்மெண்ட்லேருந்து இதுக்கு ஒரு ஆர்க், சாரி இது வந்து என்னது 5/4 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 5க்கும் 4க்கும், ஓகேங்களா, 5ல் ஒரு ஆர்க் போட்டிருக்கேன், 4ல் ஒரு ஆர்க் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் இதில் இருந்து இது எவ்வளோ தூரம்ன்றதை கரெக்டாக அளந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இது இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்லேருந்து இது இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு சின்னதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகணும், ஒன்றுக்கு ஒன்று வெட்டணும். ஸோ இது வெட்டினதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வழியாக இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ பாருங்கள், இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வழியாக, ஓகேங்களா, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக வருதான்ட்டு. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு பேரலாக ஒரு லைன் வந்து, ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மொதல் சொன்ன மாதிரி அதே தான் இங்கே எப்படி நம்ம கட் பண்ணோமோ M5 M4 கட் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேருந்து இதை ஃபுல்லாக ஒரு கட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேருந்து ஒரு பாதி ஆர்க். ஓகேங்களா? ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருந்து இது எவ்வளோ தூரமோ அதை கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக பாயிண்ட் வச்சு அளந்துக்கோங்க. அளந்ததுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே அதே ஆர்க்கை வெட்டுங்க. ஸோ வெட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான LMN 4/5, இது 4 இது 5, 4/5 அப்படின்ற ரேஷியோவில் இன்னொரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ LMN அப்படின்ற ட்ரையாங்கிளுக்கும் இது மேலே வரும், L'MN' அப்படின்ற ட்ரையாங்கிளுக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா இது 4னா இது 5. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம அவன் கேட்டிருக்கக்கூடிய ரேஷியோ. ஸோ 4/5ன்ற ரேஷியோவில் ஒரு ட்ரையாங்கிளை ஒரு வரைஞ்சி அதுக்கு 4/5ன்ற ரேஷியோவில் இன்னொரு ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ ஈஸியாக இருந்துச்சு, புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.